السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான். சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம். அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்களில் ஈடுபடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதக்கூடிய துஆக்கள் பலவற்றை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனை நாம் காலையில் ஓதினால் மாலை வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பும் உதவிகளும் கிடைக்கும். மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பும் உதவிகளும் கிடைக்கும். இது போன்ற பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் சிறந்த 2 சூறாக்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய சூறாக்கள். நம்முடைய வாழ்க்கையில் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய சூறா. பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய சூறாக்கள். அதிலே முதலாவது சூறா சூரத்துல் இஹ்லாஸ். இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. யார் இந்த சூரா இஹ்லாஸை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். அதே போன்று இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் இஹ்லாஸை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று 2வது சூரா சூரத்துல் கதிர். இந்த சூரத்துல் கதிரையும் நாம் ஓதுவோம். இந்த 2 சூறாக்களும் மிகவும் சிறந்த சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.